பாருங்க கீவி ஃப்ரூட் இதுதான் எப்படி இருக்குது. நம்ம தோட்டத்துல கீவி வச்சிருவோமா? தோட்டத்துல கீவி வாங்கினேன் நானு. கீவி வந்து ஒரு விகோரஸா போகக்கூடிய ஒரு கொடி, அதுவும் வாங்கியிருக்கேன் நானு. இதுவும் நான் இதே மாதிரி ஒரு பாட்ல தான் வைக்க போறேன். பார்க்கலாம் நம்ம எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. எல்லாம் நானும் உங்களை மாதிரி ஒரு கார்டனர் தானே, எல்லாம் எப்படி நம்ம எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன சொல்றது முயற்சி தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இது நல்ல பெரிய கொடியா போகும். இதை வந்து இதே மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அதுலதான் வைக்க போறேன். இது என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஏதோ வேற லாங்குவேஜ்ல போட்டிருக்கு, ஒண்ணுமே புரியல. ஆனா கீவி மட்டும் போட்டிருக்கு. இதை நான் இப்ப பாட்டுல இதையும் வச்சிடறேன் நானு. அதே மாதிரிதான் கலந்து வைக்க போறேன். அதாவது ஹோஸ் மேன்யூரு, ஃபார்மியான் மேன்யூர், இங்க ஃபார்மியான் மேன்யூர் வாங்கியிருக்கேன். ஃபார்மியான் மேன்யூரு, அதுக்கப்புறம் காம்போஸ்ட், அதுக்கு மேல ஃபிஷ் பிளட் போன் மீல் வாங்கி போட போறேன். இது விகோரஸா கொடியா போகுங்கிறாங்க. அதனால நம்ம மண்ணில் இப்போதைக்கு இல்லை, பார்ப்போம். நான் வந்து ஒரு சின்ன இடத்த ரெடி பண்ணி அதுல வெறும் ஃப்ரூட் ட்ரீயா வைக்கணும்னு ஆசை. பர்டிகுலரா இந்த மாதிரி கொடி வகையான கீவி, அப்புறம் கிரேப்ஸ், அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு தனி இடம் வைக்கணும், இதுக்குன்னு ஒரு தனி இடம் வைக்கணும். அப்பதானே நல்லா இருக்கும். அதாவது மற்ற ஆப்பிள், அப்புறம் வந்து பேரு, அதுக்கெல்லாம் ஒரு தனி இடம் வைக்கணும்னு இருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெரிய பாட்டை நான் மாற்றி வைக்க போகிறேன். இது எங்களுடைய லோக்கல் கார்டன் சென்டரில் கிடச்சிச்சு. ஆனால் கீவி வளர்க்குறதுக்கு பயங்கர ஹாட்டான வெதர் இருக்கணுமா. யூகேவோட சம்மர் இந்த வருஷத்து நிலைமையை யோசிச்சோம்னா எப்படி இந்த காய்க்கும்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஹியூமிட் நல்லா இருக்கு, வார்மா. ஏதோ இப்போ ரீசெண்டாக 2-3 நாளாவே கொஞ்சம் நல்லா வார்ம் இருக்கு. பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கீவி நட்டதுக்கு அப்புறம் பாதாம் கூட நல்லா செழிப்பாக தான் வளர்ந்துச்சு. ஆனால் கீவி என்னன்னு தெரியல, கம்ப்ளீட்டாக கருகி போயிடுச்சு. கருகி போனது மட்டும் இல்லாமல் அந்த லீஃபு, அந்த தண்டெல்லாம் இருக்கும்ல, அதில் ஏதோ ஒரு டிசீஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தழன்னு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அதே இடத்துல தான், இந்த கார்னரில் தான் வச்சுருக்கேன். நான் ஃபெர்டிலைசர் டாப்அப் பண்ணும்போது காட்டியிருப்பேன், உரம் திருப்பி போடும்போது நான் காட்டியிருப்பேன். நான் அப்பயாச்சும் கொஞ்சம் பசுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு தானே. ஒன்றுமே இல்லை. இது கீழே பார்த்தீங்களா ஒரு நடக்கல்ல செடி வளருது, எல்லாம் அணிலோட வேலை தான் இது. இப்போ பாருங்க, ஆனால் திருப்பி என்னன்னு தெரியல, அழகாக துளிர் எடுத்து வருது. இதை யூகேல எப்படி வளர்க்குறதுனே இப்போ எனக்கு சுத்தமாக தெரியலை. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. நம்ம கீவியை இதை இண்டோரில் வைக்கணுமான்னு கூட எனக்கு தெரியல, ஏன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வெவ்வேறு லாங்குவேஜில் இருக்கிறதுனால ஒன்றுமே புரியலை. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்கல்ல, என்ன உரம் போடுறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான உரம் போடுவேன். ஆனா நீங்க நிறைய பேர் தான் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான உரங்கள் போடுவாங்க. அதாவது வீட்டில் உள்ள வெங்காயத்தோல், அப்புறம் காய்கறி தோல், அதெல்லாம் உடனே அப்படியே டைரக்டா வந்து கொட்டுவாங்க. நான் செய்யவே மாட்டேங்க, ஏன்னா அது அவ்வளவு பெஸ்ட்டை தான் இழுக்கும். இங்க பாருங்க எப்படி இருக்குது, முழுக்க பெஸ்ட்டை இழுக்கும். என் தோட்டத்துல ஸ்லக்கு, ஸ்னெயிலு, நரி, பூனை, இதுக்கு இடையில அணில், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உரங்கள்ங்கிற நம்ம கழிவு எல்லாம் போட்டேன்னா உடனே ஈ, எறும்பு இவ் எல்லாமே வந்துடும். அதனால நான் பொதுவா ஒண்ணு ஆல்ரெடி மக்கி போன உரங்கள் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா குதிரை சாணம் வாங்குவேன், அதுக்கப்புறம் குதிரை சாணம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளட் ஃபிஷ் போன் மீல் கிடைக்குது, இது வாங்குவேன். அப்படி இல்லைன்னா சிக்கன் பேலட்ஸ், இதெல்லாம் நான் நிறைய வாங்குவேன். இன்னைக்கு நம்மளுடைய ஆல்மண்ட் ட்ரீக்கு நான் என்ன போட போறேன்னு பாத்தீங்கன்னா பிளட் ஃபிஷ் போன் மீல். இதை ஆல்ரெடி நான் பிளான் பண்ணும்போதே நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டேன். கொஞ்சம் ஹோஸ் மேன்யூர், கொஞ்சம் மல்டிபர்பஸ் காம்போஸ்ட், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ்டு கலவையா போட்டிருக்கேன். இப்போதைக்கு இதை கொஞ்சம் டாப் அப் பண்ண போறேன், ஏன்னா இது வந்து நமக்கு கிரீன் ஃபாயிலேஜை நல்லா என்கரேஜ் பண்ணும், நல்ல காயெல்லாம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட் நான் பெரிய மெஷர்மெண்ட் எல்லாம் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு விட்டோம்னாலே போதும். இது வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடும். இதுக்கு மட்டும் இல்ல, நம்மளுடைய பிளான்ஸ் எல்லாத்துக்கும் போடலாம். ஆனா நான் வந்து பூக்கள் உள்ள பிளான்ஸுக்கு பொதுவா நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் அதிகமா கொடுக்கறது இல்ல. ஏன்னா என்ன ஆயிடும்னா இலை அப்படியே மலன்னு நிறைய அப்படியே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளுடைய திராட்சை இங்க பாருங்க, இப்பதான் வச்சிருக்குது. இந்த மாதிரி பூ வைக்கிற ஸ்டேஜ்ல கொஞ்சம் காய் வச்சிருக்கு இப்பதான். இதே ஒரு இதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த டோமோட ஐட்டம் இங்க இருக்கு, அதெல்லாம் சீவீடோட எக்ஸ்ட்ராக்ட் தான் எங்களுக்கு.
அதை நம்ம குயிக்கா வாங்கி போட்டோம்னா நமக்கு இன்னும் நிறைய பூ வரும். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல தான் தொழுவோரம் எவ்வளவு சூப்பரா கிடைக்குது, ஆட்டாம்புழுக்க அதுதான் சொல்லுவாங்க, அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது அவ்வளோ சூப்பரான ஃபெர்டிலைசர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுச்சவ், நம்ம தோட்டத்து சவுச்சவ், அதுக்கும் கொஞ்சம் போட்டாச்சு. சவுச்சவுல நிறைய பூ வச்சிருக்குது, இன்னும் காய் வந்து சரியா பிடிக்கல. ஒரு 5-6 காய் இருந்தது, இருந்த காயும் அப்படியே வெம்பி கொட்டிடும்னு சொல்லுவாங்கல்ல, வெம்பி கீழே விழுந்துருச்சு. பார்க்கலாம், மேபி வருதா என்னன்னு எனக்கு தெரியல. இது நம்மளுடைய நாட்டு மல்லி. அப்ப எப்படி இருந்துச்சு, இப்ப எவ்வளவு மொக்கு வந்திருக்கு பாருங்க. ஏகப்பட்ட பூ. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடியாவது பறிக்கிறேன் நான். நிறைய பேர் இதை கமெண்ட்ல வந்து திருப்பி சொல்லுவாங்க, நந்தியாவட்டப்பூ நந்தியாவட்டப்பூன்னு. இது நந்தியாவட்டப்பூ கிடையாது, அவ்வளோ வாசனை உள்ள ஒரு நாட்டு வகையான ஒத்த அடுக்கு உள்ள ஒரு மல்லிகைப்பூ தான். இங்கே பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா நமக்கு மல்லி அரும்பு வச்சிருக்குன்னு, மல்லி மொக்கு. இதுல வந்து ஒரு கிளை உடைச்சு வச்சேன், அதுவும் வருது, பார்க்கலாம். இதெல்லாம் பேஸ்கெட் பிளான்ஸ். நான் பொதுவா பேஸ்கெட் பிளான்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி உரம் கொடுக்கறது இல்ல. ஒண்ணு ஏதாவது லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த டொமோரைட் ஊத்தினாலே போதும். இதெல்லாம் கொடுக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது. இது நான் இந்த வருஷம் புதுசா ரோஸ் கட்டிங்ல இருந்து வச்சது, அதனால அதுக்கு கொஞ்சம் நல்லா வரும்ல, அதுக்காக கொடுக்குறேன். போட்டதுக்கு அப்புறம் நல்ல நிறைய தளிர் எடுத்துச்சு. எவ்வளோ புது தளிர் வந்திருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த பழைய இலை, அதை கூட இப்போ நம்ம ப்ரூன் பண்ணி விட்டோம்னா இன்னும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பக்க கிளைகள் நிறைய வரும். அந்த பூவை பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. சரியான கலர் இது. இது வந்து ஒரு டேவிட் ஆஸ்டினோட ரோஸு. இப்போ வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. லக்கிலி எனக்கு இப்படி வந்திருக்கிறது நான் ரொம்ப பிளஸ்ஸிங்காகவே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க இப்படியே வந்தீங்கன்னா இது நம்ம தோட்டத்து கீவி பழம். இந்த கீவி பழத்துக்கும் நம்ம கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோம். ஆனா இதுக்கு நான் கொடுக்க போறது கிடையாது. ஏன் தெரியுமா? இது என்ன பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரஞ்சர் சொல்லுவாங்க. இதெல்லாம் அமிலத்தன்மை நிறைய இருக்கணும், அதுக்காக உள்ள பிளான்ட். இதுல போய் நான் இதை கொடுக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அசிடிட்டி உள்ள எரிகேஷியஸ் காம்போஸ்ட்னு சொல்லுவாங்க, அது கொடுக்குவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது இன்வேசிவ் பிளான்ட். இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் கொடுப்பேன், இதுக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா இதுக்கு நம்ம கொடுத்துதான் ஸ்ப்ரெட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இது ஏற்கனவே வைல்டா போகக்கூடியது, அதனால இதுக்கு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி மல்லிகைப்பூக்கும் நான் பெருசா இது கொடுக்கறது கிடையாது. ஏன்னா மல்லிகைப்பூ வந்து லீஃப் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால நான் இதுக்கெல்லாம் தொழு உரம் மாதிரி தான் நிறைய கொடுக்குறது. அடுத்து நம்மளுடைய வாழை மரம், வாழை மொக்கு வச்சாச்சு. இதுக்கு கொடுக்கலாம் நம்ம கொஞ்சம். இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்னா, இவங்க பாட்டம்ல கொஞ்சம் போட்டோம்னா சூப்பரா வருவாங்க. இப்போ வாழை மரம் இந்த மாதிரி இருக்கு, நல்ல கொலை தள்ளி இப்பதான் பிஞ்சு வைக்குது. இது பெருசாகிறதுக்குள்ள இப்ப வின்டர் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இதோடயே அப்படியே ஸ்டாப் ஆயிடும் காய்க்கிறது. அடுத்தது நம்மளுடைய ஹைட்ரஞ்சா. இதுக்கெல்லாம் நான் கொடுக்கறதா இல்ல. இது நம்மளுடைய ரோஸ், நல்லா ஒரு பிங்க் கலர், சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இதெல்லாம் பூத்து முடிய போகுது, அதனால உங்களுக்கு தெரியல. ஆனா சீசன்ல பாத்தீங்கன்னா அப்படியே அசந்து மிரண்டு போயிடுவீங்க, அப்படி உள்ள பிளான்ட். இங்க இதெல்லாம் நம்ம நிறைய பேர் கேட்டீங்க, இப்பதான் டாலியா சொல்லிருக்கேன். நம்ம சிகப்பு ரோஜா பூ, இதுக்கெல்லாம் நான் உரம் கொடுத்துட்டேங்க. இதுக்கு என்ன உரம் கொடுத்தேன்னா, நான் சிக்கன் பலட் கொடுத்தேன். நான் அதை ஒரு வீடியோவா நான் போடுறேன். ஏன்னா ரோசஸ்க்கெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தெரியாது ஃபீட் பண்ணணும். அப்படியே இங்க வந்தீங்கன்னா
ஏன்னா இதுக்கு இந்த மண்ணுல ஏற்கனவே வேற பிளான்ட்ஸ் இருந்துச்சு, அது அப்படியே எடுத்துட்டு உரமே இல்லாம நான் இதுக்கு போட்டிருக்கேன். நான் நினைச்சேன் இது எப்படா என்ன உரம் கொடுக்கலாம், லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாமா. நீங்க உரம் போட்டதுக்கப்புறம் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இதில் ஒரு பிளான்ட் இருந்ததுனால எந்த உரம் டாப் அப் பண்ணாமல் வெறும் இதை போட்டதுலேயே நிறைய காய் வச்சிருக்கு. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இங்க வந்து புதினா, இது என்னன்னா தைம். இது என்ன செடி வளர்ந்து வருது? ஓ ஏ டாலியா, டாலியா கிழங்குங்க. போன வருஷம் இங்க வெள்ளை கலர்ல எவ்வளவு பூ பூத்துச்சு, ஒரு வெள்ளை கலர் ஃபிளவர் கிடையாது. நம்புங்க, இங்க வாங்கல ஒன்னே ஒண்ணு. இந்த இடத்துல வெள்ளை போயிடுச்சு, இந்த இடத்துல டார்க் சிகப்பு கலர் ஒண்ணு இருந்துச்சு, அது போயிடுச்சு. இப்ப இங்க ஒண்ணு இருக்கு, இந்த கலர் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த கலர் ஒண்ணு இருக்கு, இது வந்துகிட்டு இருக்கு நல்லபடியா. அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன். இந்த இடத்துல ஒவ்வொரு டாலியாவும் அவ்வளோ பெருசா இருக்கும். நான் அந்த வீடியோவை காட்டுறேன். சுத்தமா வளருது, அப்படியே ஸ்லகு கடிச்சு கடிச்சு வைக்குது. ஆனா ஒரு சர்ப்ரைஸா இந்த ரோஸ் நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். எல்லாம் கொட்டுற டைம்ல இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இவங்க இங்க ஒரு கிரே கலர், அதுவும் இல்ல. ஆனா நம்மளுடைய மஞ்சள் பூத்தாச்சு. அவ்வளவுதாங்க. இன்னைக்கு எல்லா பிளான்ஸ்க்கும் உரம் போட்டுட்டோம். நான் வந்து அதான் சொல்ற மாதிரி நம்பர் 1 மக்குன உரமா போடுங்க. அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனக்கு இடம் கிடையாது, ஆனா அந்த கழிவெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா அதை நல்லா ஃபெர்மெண்டட் பண்ணிட்டு தண்ணியிலையோ எங்கேயோ போட்டு ஒரு 2-3 நாள் ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊத்துங்க. இது என்னோட கார்டனிங் டிப்ஸ் தான் நான் சொல்றேன். மேபி சில பேர் பச்சையாவே போடுவாங்க, அது ஒவ்வொருத்தவங்கள சார்ந்தது. அப்புறம் மக்குன உரம்னு சொல்ற மாதிரி. அப்புறம் தொழு உரங்கள், நான் குதிரை சாணம் தான் நிறைய பயன்படுத்துறேன். ஊர்ல மாட்டு சாணம், ஆட்டாம்புழுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் இந்த மீன் கழிவு, கோழி கழிவு அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துங்க. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. பாய்.